மோசைக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆசை வந்துருக்கு. தேவனுடைய முகத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கடத்துக்கிட்ட கேட்குறான். சாமியை நான் உங்களை பார்க்கணும். அவரு கூடாது சொல்லிடுறாரு, என்னை பார்க்க ஒருத்தனாலும் கூடாது. மீறி என்னை பார்த்தாலும் எவனும் உயிரோட இருக்கக்கூடாது, என்னை பார்த்தவங்க உயிரோடு இருக்கக்கூடாது ஆன்னு அவர் சொல்லிடுறாரு. ஏன்னா நான் ஒன்று பண்ணுறேன், உன்னை அந்த பாறையில் நிற்கிறிய அந்த பாறை வெடிப்பில் ஒன்று நான் வச்சு நான் கடந்து போவேன். கடந்து போகும்போது என்னுடைய வலது கையால் உன்னை மூடி உன்னை நான் பாதுகாப்பேன். பின் என் கையை நான் எடுத்துகிட்டு நான் கடந்து போகும்போது என்னோடய முதுகை நீ பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பாருங்கள், ஒருத்தன் சொல்கிறான், நான் இப்படி சொன்னவரை நான் மௌனமாக பார்த்தேன், நான் தப்பிச்சு பொழைச்சேன் நான் ஒருத்தன் சொல்கிறான். ஆச்சரியமா இல்லை? யார்? யாக்கோபு சொல்கிறான். ஆதியாகமம் 32:30 சொல்கிறான், நான் கர்த்தரை முகமுகமாய் கண்டேன், தப்பித்து படைத்தேன். கர்த்தர் கூட சண்டை போடுறான். நான் நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உன்னை விடமாட்டேன்னு சாமின்னு சொல்லிட்டு அவரும் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாரு. சந்து நரம்ப தட்டுறாரு, இருந்தாலும் விட்டலாம். கடைசியில் கடவுள்கிட்டே கேட்குறான், உன்னுடைய பேர் என்ன? கடவுள் அவங்க ஆசீர்வதிக்கிறாரு, நீ இஸ்ரவேல் எனப்படுவாய், நான் உன் கூட இருப்பேன். நான் அவனை ஆசீர்வதிக்கும் போது உன்னுடைய நாமம் என்ன? அவர் மறைஞ்சிடுறாரு. அப்போ தான் உனக்கு தெரியுது, கடவுள்கிட்ட நம்ம சண்டை போட்டிருக்கோம், கடவுளை நம்ம பார்த்துருக்கோன்னு. கடவுளை முகமுகமாய் கண்டேன், தப்பித்து படைத்தேன். ஆச்சரியமா இல்லை? உயிர் தப்பி பழித்தேன்றான். கர்த்தர் மோசைகிட்ட தன்னுடைய மகிமையை ஒரு காமிக்கும்போது மோசைகிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறார். யாத்ராகமம் 33:19 சொல்கிறார், எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தம் கொண்டு இருப்பேனா அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தம் கொண்டு இருப்பேனா அவன் மேல் இரக்கமாக இருப்பேன்னு சொல்கிறாரு. யாக்கோபிட்ட கர்த்தர் இரக்கமாக இருந்திருக்கிறாரு, அன்பாக இருந்திருக்கிறாரு, என் தாசன்றாரு, கூடவே இருப்பேன்றாரு. அதனால் அவன் தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?